ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலான நமது ராசி பலன்கள் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல 5 கூடிய சந்திர பகவான் இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே. மேலும் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நீங்கள் பெறுவதற்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு தேவைமிக்க நாள்ங்க இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கையில குறிப்பாக நீங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பெருமைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பெருமை மிக்க தருணங்கள் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல புதிய விதமான அனுபவங்கள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க நண்பர்களே. உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்பு இன்னைக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. இது வரைக்கும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. சில பேருக்கு இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகளில் கூட இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இத்தனை நாளாக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நடக்க முடியாத சில காரியங்கள், தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வியாபாரத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேருங்க. உங்களது காரியங்கள் சிறப்பாக தடைகள் நீங்கி கைகூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் உங்களது காரியங்களில் நிறைய முயற்சிகள் என்ற தினம் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க தவறாதீங்க. இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு கெத்தை காட்ட முடியும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களது உழைப்புக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. உங்கள் மனதளவில் தைரியம் கூடும். சில புதிய பாதைகளை மனதில் நீங்கள் இன்றைய தினம் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலத்திற்கான நல்ல வழிமுறைகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பெருமைகள் நிறைய வந்து சேரக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. வியாபாரிகள் இன்றைய தினம் மற்றவங்க சொல்றதை கேட்டு முதலீடு செய்யக்கூடாது. அதனால் நிதி இழப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது பார்ட்டிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க. அதன் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உற்சாகமாக இன்றைய நாளை கழிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்துட்டு ஏதாவது பார்ட்டிகளை கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறையவே கிடைக்கும் நண்பர்களே. அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனதளவில் நல்ல அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்ங்க. புதிய புதிய பிளான்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். ஸோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே உடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் இனிமையை கண்டிப்பாக உணர்வீங்க நண்பர்களே. ஒரு நடமாடும் தேவதையாக உங்களது மனம் குறந்த உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிவார். அந்த அளவுக்கு இனிமையை நீங்கள் காதல் வாழ்க்கையில் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் இடையிலான காதல் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. நிறைய பிரச்சனைகள் அதனால் சால்வ் ஆகும் நண்பர்களே. இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு நல்ல சூழல் உருவாகும். எனவே இன்றைய தினம் உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. முதலீடுகள் செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். நல்ல திருமண வரன்கள், நீங்கள் மனதிற்கு பிடித்தமான நல்ல வரங்களை இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. சில வரங்கள் உங்களது வாயில் தேடி உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இது வரைக்கும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுனால ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. பிரச்சனைகள் தீரும்.
இன்னைக்கு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முன்கோபம்னால சில வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே. எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நீங்க சிறப்பாக இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் வசூல் செய்யக்கூடிய பழைய பாக்கிகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நண்பர்களே. வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இந்த தினம் காரியங்கள் நிறைய நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்பொழுது உங்களது பூமி சம்பந்தமான தொழில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல நல்ல தனலாபம் உண்டு நண்பர்களே. பூமி சம்பந்தமான விவசாயம் அல்லது ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை போன்ற தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல தனலாபம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வழிமுறைகள் என்றது உங்களுக்கு மனதிற்கு தோன்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணம் வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல அபார வளர்ச்சி தொழிலில் கிடைக்கும். பூமி தொழில் எல்லாமே சிறக்கும். தனலாபம் அதிகரிக்கும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்களே. குடும்பத்தில் மட்டும் உங்களுக்கு மனதளவில் புதிய பாதைகள் உருவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போய் ஆகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறும். நல்ல அனுபவங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். வெளி உலகத்தில் நீங்கள் கெத்தா இருப்பீங்க. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள், உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும் நண்பர்களே. சில பேருக்கு இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகள் நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இறை வழிபாடுகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை மிக்க தருணங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்கள் வியாபாரத்திலும் உங்கள் அலுவலக பணிகளிலும் கைகூடி வரும் நண்பர்களே. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெத்து காட்ட முடியும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளுங்க. மனதளவில் புதிய ஒரு நல்ல வழிமுறைகளை கண்டறியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பெருமை மிக்க நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.